உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஸோ 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனம், தாயார், பயணங்கள், இது நண்பர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரே உங்களுடைய ராசிநாதன் தான். அவர் தற்சமயம் கடந்த ஒரு 4-5 மாதங்களா பார்த்தீங்கன்னா, வக்ரநிலை, அதிசாரம் இப்படின்னு ஒரு முன்ன பின்ன வரேன்ட்டு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. அவருடைய வக்ர நிவர்த்தி இந்த மாதம் மார்ச் 17ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ உங்க ராசிநாதன் ஒரு நிலை பெற்ற தன்மைக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, நீங்களும் ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கும் பல நல்ல விஷயங்களும் அந்த மாற்றம் மார்ச் 17ஆம் தேதிக்கு மேல குரு வக்ர நிவர்த்தி ஆனது பின்னாடி உங்களுக்கான கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் சரியான முறையில தங்கு தடையின்றி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். குரு வக்ர நிவர்த்தி மார்ச் 17ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்ல மாற்றங்கள் இருக்கு. மார்ச் மாத துவக்கத்திலேயே இருக்கு. அதாவது மார்ச் மாதம் துவங்கி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பயிற்சியாகிறாரு. தற்சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது மீன ராசி. உங்க ராசிநாதனுடைய இன்னொரு வீடு, தனுசு ராசி அதிபதியான குருவுடைய இன்னொரு வீடு தான் மீன ராசியும். அந்த மீன ராசி தான் சுக்கிரனுக்கு உச்ச வீடு. சுக்கிரன் முழு பலம் பெறக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, மீன ராசி. ஸோ அவர் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்க போறாரு. சுக்கிரன் சுபகிரகம் உங்க ராசிக்கு 6, 11க்குரிய அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அவர் 4ஆம் கேந்திரத்தில் உச்சபலம் பெறுறது உங்களுடைய செயல்கள் மூலியமா நீங்க நடந்தக்கூடிய நல்ல தன்மைகள் மூலியமா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் உங்க லைஃப்ல தேடி கிடைக்க போகுது. உங்க வீட்டு கதவை தட்டி உங்களுக்கான நல்ல யோகங்கள் சேரப்போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போறதும் நல்ல பலன் கிடைக்க போகுது. மற்றும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால அந்த வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க, குறிப்பாக சொல்லணும்னா அந்த நீர்நிலை சார்ந்த பகுதியில், அப்புறம் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு டவுன்ஷிப் மாதிரியான ஏரியாவுக்குள்ளே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோங்க. ஸோ அதெல்லாம் சாத்தியமாகிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு காலமாக இந்த சுக்கிர பயிற்சியோட காலம் இருக்கும்போது, சுக்கிரன் 3ஆம் தேதி மாதம் துவங்கி 3 நாட்களே அவர் பயிற்சியாகி அவர் மீன ராசிக்குள்ள வந்துட போறாரு. அவர் வந்ததுலேருந்தே வண்டி வாகன யோகங்கள் மற்றும் வீடு மனை யோகங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான துவக்கங்கள் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பலருக்கு இந்த மாதமே அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. கண்டிப்பான முறையில் உறுதியாக நடக்கும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. கிரக பயிற்சி. சனி பகவான் கும்ப ராசியில் 2 ஆண்டுகள் இருந்துட்டு இருந்த சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவர் 4ஆம் வீடான மீன ராசிக்குள்ள போறாரு. அதாவது ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் 3ஆம் தேதியே வந்துட்டாரு. அவர் உச்ச பலத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரோட சனி பகவான் போய் சேர போறாரு. ஸோ 4ஆம் இடத்துக்கு சனி, அர்த்தாஷ்டம சனி நல்லதா? நல்ல பலன்களை செய்வாரா? அப்படின்ற ஒரு கேள்வி எழும். பொதுவாக அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலத்தில் என்னென்ன துயரங்கள் இருக்குமோ அதில் பாதி அளவான துயரங்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு விதிவிலக்காக அவர் துன்பங்களை கொடுக்க மாட்டார் சனி பகவான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தன ஸ்தானம் மற்றும் வாக்கு ஸ்தானத்துக்கும் குடும்ப ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அவர் 4ஆம் கேந்திரம் ஏறுறது தனம் ஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம்ன்ற அமைப்பில் அந்த ஸ்தானத்துக்கு அவர் வாய்ப்பு அதுக்கான காரகத்துவ நாதன் அவர் வர்றதுனால இந்த காரகங்கள்லாம் வலுப்பெறதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதாவது தனம் மற்றும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் 4ஆம் கேந்திரம் ஏறுறது அப்படின்றது உங்களுடைய பொருளாதார நிலை வலுப்பெறப்போகுது, உங்கள் குடும்ப ஒற்றுமைகள் சிறப்பாக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி, அவர் அமரக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்க அப்படின்னா, குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு, உங்கள் ராசிநாதனோட வீடு.
உங்கள் ராசிநாதனுக்கு கேந்திர நிலையில் தான் இருக்காங்க. அதாவது சனி இருக்கிறது வந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு இருக்கிற இடத்துல வந்து சனி 10ஆம் இடத்துல இருக்காங்க. இது வந்து கேந்திர தொடர்புன்னு சொல்லுவோம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அசுபகிரகம் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு சுபகிரகத்தோட இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அசுபகிரகம் வந்து கெட்ட பலன்களுக்கு தீய பலன்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. நல்ல பலன் தான் செய்யும். அந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு நல்லதான் செய்ய போகிறாரு. ஆக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவர் நல்ல யோக பலன்களை கொடுக்க போகிறாரு. மேலும் உங்கள் ராசி 6-11 சுக்கிரன் அவரும் நல்ல யோக பலனை கொடுக்க போகிறாரு. கூடுதலாக உங்கள் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்து அதிபதியான சனி பகவானும் 4ஆம் கேந்திரம் ஏறி அவரும் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. ஆக மொத்தம் இந்த மாதம் கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாத ஒரு சிறப்பான மாதம்ன்றதை நம்ம சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் கொஞ்சம் விவேகமாக, வீரத்தை காட்டிலும் விவேகமும் வேகத்தை காட்டிலும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல அஷ்டாத்திர சனியாக 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து இன்னும் சில டயத்தில் டென்ஷன், அதிகமான வேலை பளு, ஹார்ட் ஏர்ன் மணி, மன சோர்வு, அதிகமான ஒரு எண்ண ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 3ல் இது மாதிரி பாவகங்கள் இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக செய்யாமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. ரொம்ப அவசரப்படாமல், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், என்ன நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் எப்படி ஆகிட்டு இருக்கு, திடீர்னு நம்ம பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் வருது, இது மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகளாக வருதேங்கிறதுனால மனம் துவண்டு போகாமல் ஒன்னொன்னையும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய அணுகக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2026 கண்டிப்பாக வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராசிநாதன் ராசியை பார்ப்பதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மூலமாக கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் தன்மையாகவும் இருந்து சிக்கல்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர, அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுக்திகளை நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பொறுத்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் என்னதான் பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறதை பொறுத்து, அதே மாதிரி என்ன தசைகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், இந்த கோச்சார சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பொது பலனையும் இந்த தசாபுக்திகளிலிருந்து வரக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வரை பிரித்து கொண்டு அதை வச்சு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எடுத்து அது மூலமாக நமக்கு தேவையான கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி மூலமாக தேவையான உத்வேகம் பெற்று சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை செய்து பண விரயங்கள், பொருள் விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்புகளை நீங்கள் செய்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் நாம் வெற்றி பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன் ஆஃப் த பெரிய ஒரு டேக்அவே, ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, தேவையற்ற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி பயந்துக்கிறது, பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பயப்படாமல் உள்ளது உள்ளவாறு புரிந்து கொண்டு நம்ம ரியாலிட்டி என்னங்கிறது தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய 2 மாதம் 3 மாதம் காலங்கள் எது மாதிரி விஷயங்கள் காட்டுகிறது, வாட் இஸ் த லாங் டேர்ம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுலாம் எது மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம லைஃப் போகுது, எந்த நேரத்தில் மாறலாம், எந்த நேரத்தில் உத்தியோக மாற்றங்கள் நல்லது, எந்த நேரத்தில் கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்த நேரத்தில் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எப்போ சுப விஷய தடைகள் நீங்கும், கடன் எப்போ அடையும், எப்போ ஒரு இடம் வீடு வாங்குவோம், எப்போ வாழ்க்கையில் ஓரளவுக்கு மீண்டு வருவோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான
தேவையான ஆழமான கேள்விகளுக்கு. தனுசு ராசி என்பர்கள், மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை. அடுத்து சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு மாதத்தின் முதல்லையே 2ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போறார். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் முக்கியமாக பழைய கடன்களை நீங்க நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்துருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக 4 வருடங்களுக்கு மேலாக இருந்த கடன் சுமைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படி அந்த மாதிரியாக நமக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறும் போது எந்த மாதிரியாக கடன் சுமையை குறைப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல அவர் சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து பயணிக்கும் போது இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் வீடு வாங்குவதற்காக நீங்க கடன்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதாவது வீடு வாங்குறதுக்கு ஒரு ஹோம் லோன் போடுறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக சில பர்சனல் முதலீடுகளை செய்யறதோ, ஏதோ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்ல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறது, இந்த மாதிரியான சில சேமிப்புகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையான ஒரு சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியோட அந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால இந்த மாதிரியாக உங்களுடைய வருங்கால முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையான வருமானங்களை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான சில வளர்ச்சிகளும் இந்த மாதத்துல இருக்கும். ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட இவர்களினுடைய கோச்சார நிலவரப்படி கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும் கூட இவர்களினுடைய திசாபுத்தியின் அடிப்படையில் நிறைய தனுசு ராசி என்பர்கள் வேலை ரீதியான சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. 7.5 சனியில போன வேலை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நிரந்தர ஒரு வேலையாக இவர்களுக்கு மாறல. அதே மாதிரி தொழில் ரீதியான சில நஷ்டங்களையும் இவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தொடர்ந்து ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மார்ச் மாதம் இவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப நமக்கு ஒரு மாசத்துல எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது இல்லாத பட்சத்துல உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு கோச்சார கிரகங்களாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால வேலை இல்லாமல் ஒரு நிரந்தர வேலைக்காக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நிரந்தர ஒரு வேலையையும் நிரந்தர ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு டெம்பரவரி ஜாபா பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது படிச்ச படிப்பு என்னமோ MS லெவலுக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு, ஒரு டாக்டரேட் இந்த மாதிரியாக எல்லாம் படிச்சுட்டு அங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரியாக ஒரு சின்ன லெவல் ஒரு உத்தியோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை. நம்ம வெளிநாட்டுல போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம்னா இன்னமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை தான். அத அவர்கள் அந்த இடத்துல இருந்து சரி செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. வீட்லயும் தெரிவிக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வெளிநாட்டிலையும் சரி இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி நிறைய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணம். அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்துகிறீர்களா அப்படின்றதுதான் உங்களுடைய ராசி அதிபதி சொல்ல போறாரு. அந்த ராசி அதிபதி வக்ரமாக இருக்கும் போது உங்களுக்கு உண்டான சில சுயநலங்களை நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கும் போது அவரு நேர்மறையில வக்ர
வக்ரமாக இல்லாமல் இயல்பு நிலையில இருந்தாரு அப்படின்னா உங்களுடைய நலனை தவிர்த்து நீங்க மற்றவர்களின் நலனுக்காக நீங்க போராடுவீங்க. இப்ப வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய நலனுக்காக நம்ம நல்லா செட்டில் ஆகணும், நம்ம வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும், அதே மாதிரி சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு வாகனம் வாங்கணும் இப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் தான் இருக்குமே ஒழிய இந்த இடத்துல மற்றவர்களுடைய நலனுக்காக இடம் கொடுக்காத ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தனுஷ ராசி, தனுஷ லக்னம், இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பர் தான். ஏன்னா அதான் குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அட்டகாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். தனுஷுக்கு என்ன புதுசா? நம்மளுக்கு எல்லாம் போராடி போராடி தானே கிடைக்கும். ஆனால் ஜெயிச்சிடணும்லாம் கடைசியில். ஜெயிக்கிற அதை சொல்லுவாங்கல்ல வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வரது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஃபஸ்ட்டு வரன்றது தான் முக்கியம். அது பர்ஃபெக்டாக தனுசு ராசிக்கு பொருந்தும். நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். அதனால் நேரம் நல்லாயிருக்கு. ஒன்று எது இதுலன்னு நேரம் நல்லா அந்த முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், சில முயற்சிகள் வந்து தடங்கள் ஆனாலும் நீங்கள் அதிகமாக தொடர்ந்து உழைப்பு போட 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 அது வந்து அசுர வெற்றியை கொண்டு போகும். வெளிநாடுகள் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களை வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன், படிப்புக்கு, ப்ரமோஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பயங்கரம் உபயோகப்படும். அது இதில் வந்து நீங்கள் யாரும் டீச்சர்ஸ், மிடில் மேனேஜர்ஸ் இருக்கீங்க, மேற்கொண்டு படிக்கிறீங்க, ஏதோ சர்டிஃபிகேஷன்ஸ் படிங்கன்னா இன்றைக்கி வந்து யாருக்கு வேலை, இந்த ஏஐ உலகத்தில் யாருக்கு வேலைன்னா தொடர்ந்து யார் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கணும். இப்போ அஸ்ட்ராலஜிலே நாங்களாம் அஸ்ட்ராலஜி சொல்கிறோன்னா என்ன படிச்சிருக்கோம், எங்கே சர்டிஃபிகேட் காட்டு அப்படின்வாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அது இருக்கவங்க தான் முன்னேறிக்கிட்டே போக முடியும். தொடர்ந்து படித்து நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ப்ரூஃப். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கம்மியாகிறதுக்கு அதிகமான நேரங்கள், இந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு சம்மந்தமாக, தசை, இது சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ்ன்னு அதெல்லாம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் என்னென்னா திருமண வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமணம் நல்லபடியாக அமையும். அதுவும் உங்களுக்கு வந்து அந்த திருமணத்துக்கு யாரை ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ஏதோ பொருள் உதவி, பண உதவிகள் வேணும்னாலும் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. லவ் கல்யாணமாக மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மகப்பேர், திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குருமார்களை பிடிக்க பிடிக்க ஒன்றும் வாழ்க்கை நல்லா முன்னேறுவீங்க. எதில் அது கவனமாக சார் இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் எதனா ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா கூட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், இல்லை வண்டியை யூஸ் பண்ண முடியாத மாதிரி அப்படியே தூசி படிஞ்சு ஓரமாக வச்சுருப்பீங்க. அம்மாவோடைய தாயார் உடல்நிலை ஏதாவது பாதிப்பு வரும், தாயார் உடல்நிலைக்கு ஏதாவது செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். லேண்டெலாம் எதனா வாங்கினேன், இந்த நிலம் சம்மந்தமாக ஏதாவது வீடு சம்மந்தமாலாம் லைட்டாக பிரச்சனை ஏதாவது வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வரலைன்னா சந்தோஷம், வந்துச்சுன்னா அதுக்கான தெய்வ வழிபாடுகள் சொல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டே வரலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் முன்னேறும். தேவையில்லாத சில தடங்கல்கள் வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர மாதிரி தான் கொஞ்சம் விலகி இருந்து தூரமாக இருந்து பாருங்கள், முடிச்சிடலாம். ஆனால் பிஸ்னஸில் என்ன குழப்பம் வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கையில் வந்துடுங்க, பணம் வந்துடும். பணம் வராமல் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு விசாரிங்க, ஏன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கையில் வரும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அந்த சுப நிகழ்ச்சி நடக்குது, ஐயோ கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது, நான் எப்படி சமாளிப்பேன்லாம் பயப்பட வேணாம். அதுக்கான பணமும் சப்போர்ட்டும் தானாக எங்கே இருந்தாலும் ஓடி வரும், ஓகேங்களா? திருமணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்தே வரும், இல்லை வெளியே எதனா பணம் அடைச்சிருந்தால் அதுவும் வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர். இவங்களெல்லாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. லட்டு, பூந்தி இதெல்லாம் கொடுத்து வழிபட இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சிலது சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளவு மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரம் கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை, அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.